குறள் 1. வனவாசத்திலிருந்த பாண்டவர்கள் தாகத்தால் தவித்தபோது ஒரு மாய ஏரியைக் கண்டனர். தருமரின் தம்பிகள் 4 அந்த ஏரியில் நீரருந்த முயன்றனர். ஆனால் அந்த ஏரியின் காவலனான யக்ஷனின் எச்சரிக்கையை மீறியதால் அவர்கள் அனைவரும் மயங்கி வீழ்ந்தனர். அங்கே தருமன் வருகிறார். யக்ஷன்: நெல் தர்மா, இந்த ஏரி என்னுடையது. விதியை மீறிய உன் தம்பிகள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். நீ பிழைக்க வேண்டுமானால் என் வினாக்களுக்கு விடை கூறு. தர்மர்: அமைதியாக கேளுங்கள் தேவா, என் அறிவுக்கு எட்டியவரை பதில் கூறுகிறேன். யக்ஷன்: மனிதனுக்கு எல்லா காலத்திலும் துணையாக இருப்பது எது? தர்மர்: அவனது மனதைரியம். யக்ஷன்: பூமியை விட பாரமானது எது? தர்மர்: ஈன்றெடுத்த தாயின் அன்பு. யக்ஷன்: ஆகாயத்தை விட உயர்ந்தவர் யார்? தர்மர்: வழிகாட்டும் தந்தை. யக்ஷன்: காற்றை விட வேகமாக பயணிக்கக்கூடியது எது? தர்மர்: மனிதனின் அடங்காத மனம். யக்ஷன்: வெட்ட வெட்ட வளரும் புல்லை விட வேகமாக வளர்வது எது? தர்மர்: மனிதனை அரிக்கும் கவலை. யக்ஷன்: மரணத்தை நெருங்குபவனுக்கு இறுதியில் துணை நிற்பது எது? தர்மர்: அவன் செய்த தருமம். யக்ஷன்: எல்லா செல்வங்களிலும் மிகப்பெரிய செல்வம் எது? தர்மர்: போதும் என்ற மனநிறைவு. யக்ஷன்: எல்லா லாபங்களை விடவும் மேலான லாபம் எது? தர்மர்: நோயற்ற உடல். சிறிது மௌனம். பிறகு தெய்வீகமான இசை ஒலிக்கிறது. யக்ஷன் மகிழ்ச்சியுடன்: அற்புதம் தர்மா, உன் ஞானம் உலகிற்கு வழிகாட்டும். உன் தம்பிகள் இதோ உயிர் பெறுகிறார்கள். குறள் 1. ஆம் நண்பர்களே, வேகம் என்பது வெற்றியல்ல, விவேகமே வெற்றி. கல்வி, தர்மம் மற்றும் மனதைரியம், இவை மூன்றும் ஒரு மனிதனை எந்த சூழலிலும் காக்கும் கவசங்கள்.